Hi guys, நான் திரும்ப welcome to Rapid Acid. நம்ம class 9 CBSE ல history chapter 4 அதாவது forest society and colonialism ல explanation part 2 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Plantations. So plantations நம்ம first ஒரு விஷயத்தை பார்த்திருந்தோம். இப்போ நம்ம பார்க்குற எல்லா சப் டாபிக்ஸுமே என்னன்னா deforestation ஓட ஒவ்வொரு factors. So deforestation எப்படி நடந்ததுங்கிறது இந்தியால எப்படி நடந்ததுங்கிற சில factors தான் இது. So first நம்ம பார்த்தது வந்து என்னன்னா அந்த land எல்லாம் ப்ரொடக்டிவா மாத்துறது. ஸோ லேண்ட் ப்ரொடக்டிவா மாத்துறதுன்னா அந்த லேண்ட்ல என்ன பண்ணிருக்கணும், ஃபாரஸ்ட் ஏரியாஸை அழிச்சு அந்த இடத்துல இருக்கிற டிம்பர்ஸ் மரம் எல்லாத்தையும் வந்து வித்தாங்க. ஸோ அது ஒரு ஃபேக்டர். அது அதனால பல மரங்கள் வந்து அழிஞ்சுது. அடுத்து பிளான்டேஷன். Large areas of natural forest were also cleared to make way for tea, coffee, rubber plantation to meet Europe's growing need for these commodities. ஸோ யூரோப் வந்து இந்தியாவுக்கு ஸ்பைசஸை தேடி வந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பைசஸோடு மட்டும் இல்லாமல் அதிகமான லோக்கல் லேபரும் ஃபர்டைலான லேண்டும் கிடைச்சிது. ஸோ அது மூலயமா அவங்களுக்கு தேவையான டீ, காஃபி, அப்புறம் ரப்பர் எல்லாத்தையும் வந்து முதல்ல விளைவிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா டீ, காஃபி இதெல்லாம் வந்து இந்தியாவில் குடிக்கப்பட்ட ட்ரிங்க்ஸே இல்லை. இது எல்லாமே ஃபாரின்ல, அதாவது ஃபாரின்லேருந்து வந்த கல்ச்சர். ஸோ அது எல்லாமே இங்கே வந்து ரப்பர் இது எல்லாமே இங்கே வந்து தான் நம்ம எல்லாரும் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். The colonial government took over the forest and gave vast areas to European planters at cheap rates. இந்தியாவோட ஃபாரஸ்ட்ஸா இருந்த எல்லா இடத்தையும் கிளியர் பண்றப்போ அவங்கள கிளியர் பண்ணாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ கிளியர் பண்றப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்கிற மரமும் அவங்களுக்கு கிடைச்சிது. அதை எடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து வந்த சீப்பா, அதாவது பிரைவேட்டா எல்லார்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க யூரோப்பியன் பிளான்டர்ஸ் கிட்ட. அவங்களும் அதை வாங்கினால அது மூலியமா காசு கிடைச்சது. இது மூலியமா நல்ல அதிகமான அளவுக்கு இந்த காஃபி, டீ, ரப்பர் இது எல்லாமே யூரோப்பை கம்மியான விலையில கிடைச்சது. ஸோ பார்க்குறப்போ 3 விதத்துல இருந்து அவங்களுக்கு லாபமா கிடைச்சது. These areas were enclosed and clear of forest and planted with tea or coffee. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் Pleasure Brand Tea. ஸோ the London Costco Tea Importers Association Superb Teas 2, 6 and 3 per pound. ஸோ ப்ளஷர் ட்ரீட்மெண்ட். ஸோ எப்பத்துலேருந்து வேற இருக்குன்னு வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் என்னன்னா ஒன் ஐசல் ஆஃப் மேனேஜ்டு பாப்புலர் ஃபாரஸ்ட் இன் டஸ்கானி, இட்டாலி. ஸோ மேனேஜ்டு ஃபாரஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட்னா எப்படி நேச்சுரலாக உருவாகிறது, அதாவது இந்த சின்ன சின்ன பூச்சி, பேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வேற வேற சீட்ஸ் போடுறப்போ அந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலரா ஒரு 10 ஸ்கொயர் மீட்டர் இடம் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 10-15 மரம் இருக்கும். அந்த 10-15 மரமே ஒரே மரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் வேற வேற மரமா இருக்கும். ஆனா இதே மேனேஜ்டு ஃபாரஸ்ட்னா ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிம்பர். ஸோ டிம்பர் வச்சாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே இங்கன்னு இருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ இது வந்து வெறும் ஒரு பாத்வே இல்லை. ஏன்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய இருக்கும். அதாவது மரம், அப்புறம் ரூட், மரம், ஒரு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், மரம் நடுவில் ஸ்பேஸ், மரம் நடுவில் ஸ்பேஸ். அதாவது சாதாரணமாக எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறப்போ வீட் பேடி எல்லாம் போடுறாங்களோ அதே மாதிரி வந்து மரத்தை நடுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 3 to 4 years டைம் எடுத்தாலும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அப்படி இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டி கேட்குறாங்க. நீங்கள் 1862 நீங்கள் தான் வந்து இந்தியாவோட கவர்மெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் வந்து டிம்பர் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா ரயில்வேக்காக, ஸ்லீப்பர்ஸ்க்காக. நீங்கள் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யோசிக்கணும். ஏன்னா அந்த ரயில்வேக்காக வந்து ஸ்லீப்பர்ஸ் தேவைப்பட்டது, அதனால பல மரங்கள் தர அழிஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் சைடு, ரொம்ப பேட் சைடு. ஆனால் அந்த ரயில்வேஸ்னால தான் பிரிட்டிஷர்ஸ் போனக்கு அப்புறமே நம்மளோட இந்தியா வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆச்சு. ஏன்னா அந்த ரயில்வே மட்டும் இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது உள்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஹோல் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்போ இருந்த ஃபாஸ்டஸ்ட் வேணா இந்த ரயில்வே மட்டும்தான். அதுக்கடுத்துனா சாதாரணமாக மாட்டு வண்டி அந்த மாதிரி மட்டும்தான் இருந்தது. தியோதர் பிளான்டேஷன் இன் ஆந்திரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டேஷன். இந்த தியோதர்னா வந்து ஒரு டைப் ஆஃப் மரம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் மரமா இருக்கும். ஸோ இது வந்து எப்போனா 1933 எடுத்தது. ரைஸ் ஆஃப் கமர்ஷியல் ஃபாரஸ்ட்ரி. ஸோ கமர்ஷியல் ஃபாரஸ்ட்ரினா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஃபாரஸ்ட்டை ஒரே ஒரு டைப் ஆஃப் யூஸ் பண்ண வேண்டிய, அதாவது
டிம்பர், அப்புறம் காட்டன், இந்த மாதிரி தேவையான சில மரங்களை மட்டும் பர்டிகுலரா மேனேஜ்டா வந்து பாத்தீங்கன்னா பண்றதா இதான் கமர்ஷியல் ஃபாரஸ்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியல் லெவல்ல செஞ்சாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பார்த்திருந்தோம், பிரிட்டிஷர்ஸ் வந்து ரயில்வேஸுக்காகவும் ஷிப்ஸுக்காகவும் ஃபாரஸ்ட் வந்து அவங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டது. ஏன்? அந்த இடத்துல வுட் கிடைச்சது. ஆனா என்னதான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபாரஸ்ட் மேல அக்கறை இல்லைனாலும் ஒரு லெவலுக்கு மேல அவங்களாலே வந்து பார்த்து சும்மா இருக்கல. இல்ல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், லோக்கல் பீப்புளும் யூஸ் பண்றாங்க, நம்மளும் நிறைய யூஸ் பண்றோம், இதனால ஃபாரஸ்ட்டுக்கு ஏதாவது டேஞ்சர் வருமா, இதனால நம்மளுக்கும் ஏதாவது டேஞ்சர் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்காக அவங்க ஒரு ஜெர்மன் எக்ஸ்பர்ட்டை இன்வைட் பண்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா டயட்ரிச் பிராண்டிஸ். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஃபார் அட்வைஸ்க்காக ஸோ இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வராரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் இந்தியாவா மாறுறாரு. Practice realized that a proper system had to be introduced to manage the forest and people had to be trained in the science of conservation. This system would need legal sanction. Rules about the use of forest resources had to be framed. Felling of trees and grazing had to be restricted so that forests could preserve for timber production. ஸோ பிராண்டிஸ் என்ன தெரியுதுன்னா, ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எப்போ வேணுமோ எப்போ எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு சயின்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஸோ அதனால சில லீகல் சாங்ஷன்லாம் பண்ணணும். ஸோ ஃபாரஸ்டோட யூஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் வந்து போடணும். ரிசோர்சஸ் ஹேட் டு பி ஃப்ரேம். ஸோ ரூல்ஸ் அபவுட் த யூஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் ஹேட் டு பி ஃப்ரேம். ஸோ சில ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணணும். ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் கிரேசிங் ஹேட் டு ரெஸ்ட்ரிக்டட் ஸோ த ஃபாரஸ்ட் குட் ப்ரிசர்வ் ஃபார் டிம்பர் ப்ரொடக்ஷன். ஸோ ட்ரீஸ் மரத்தை வெட்டுறதா இருக்கட்டும், கிரேசிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிசர்வ் பண்ண டிம்பர் ப்ரொடக்ஷனுக்காக. எனிபடி ஹூ கட் ட்ரீஸ் வித்வுட் த ஃபாலோயிங் த சிஸ்டம் ஹேட் டு பி punished. So Prandi set up an Indian Forest Service in 1864. ஸோ மக்களே இருந்தாலும் அவங்க அந்த ஒரு சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து பனிஷ் பண்ணணும்னு சொன்னாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 1864ல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆரம்பிக்கிறாரு and helped formulate the Indian Forest Act of 1865. The Imperial Forest Research Institute was set up at Dehradun in 1906. The system they thought here was scientific forestry. Many people now, including ecologists, feel this system is not scientific at all. In scientific forestry, national forests which had lost of different types of forest were cut down. In their place, one type of tree was planted in straight rows. This is called plantation. Forest officials surveyed the forest, estimated the areas and the type of trees, and made working plans for the forest management. They planned how much of plant area should cut every year. The area cut was then to be replanted so that it was ready to cut again in some years. ஸோ இந்த பிராண்டிஸ் வந்து என்ன பண்றாருன்னா, இருக்கிற ஃபாரஸ்ட் கன்சர்வ் பண்றாருன்னு நினைச்சோம்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணல. அதாவது அவர் வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாரு. அது என்னன்னா சயின்டிபிக் ஃபாரஸ்ட்ரி. ஆனா மீதி எல்லாம் ஈகோலஜிஸ்ட், அதாவது ஈகோலஜிஸ்ட்னா என்னன்னா ஈகோ சிஸ்டம் ஃபாலோ பண்றவங்க. நம்ம ஈகோ சிஸ்டமுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், ஈகோ சிஸ்டம் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மாற்றக்கூடாது, அந்த மாதிரி சொல்றவங்க ஈகோலஜிஸ்ட். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது சயின்டிபிக்காவே இல்லை, இது எல்லாமே தப்புன்னு சொல்றாங்க. அப்படி அவர் என்னதான் பண்ணாருன்னா, அந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த ஃபாரஸ்ட்ல நிறைய விஷயம் கலந்துருக்கும். ஃப்ரூட்டோட சரி, அந்த இடத்துல வேற வேற டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து வெட்டினாரு. அப்புறம் பிரிட்டிஷுக்கு தேவையான பிளான்ட்ஸை மட்டும் அந்த இடத்துல வளர வச்சாரு. ஸோ இது நம்ம ஃபாரஸ்ட் சொல்றதோட பிளான்டேஷன் சொல்லலாம். ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா அவரு எந்த ஒரு இதுக்காகவும் பண்ணல, பிளான்டேஷனுக்காக பண்ணல, ஆனா அந்த ஃபாரஸ்ட்டுக்காக தான் பண்றாரு. ஆனா ஒரே டைப் ஆஃப் மரத்தை வந்து அந்த இடத்துல வெட்டுறாரு. ஸோ பர்டிகுலரான மரம் பர்டிகுலரான ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வைக்கிறாரு. தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏரியாவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியா கட் வாஸ் தென் டு பி ரீபிளான்டட் ஸோ இட் வாஸ் ரெடி டு கட் அகைன் இன் சம் இயர்ஸ். ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நட்டுக்கிட்டே இருக்காரு. சயின்டிபிக் ஃபாரஸ்ட்ரி, a system of cutting trees controlled by the forest department in which old trees were cut down and new ones planted. ஸோ ஒரு தடவை ஒரு ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெட்டின உடனே மறுபடியும் இன்னொரு ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க. After the Forest Act was enacted in 1865, it was amended twice, once in 1878 and then in 1927. The 1878 Act divided forest into three categories: reserved, protected, village. The best forests were called reserve forest. Villagers could not take anything from these forests, even for their own use. For building house or fuel, they could not take wood from protected or village forest. ஃபாரஸ்ட் ஆக்ட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா
இந்த ஃபாரஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்பா பிரிக்கிறாங்க. அதாவது பெஸ்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கிற ஃபாரஸ்ட்ஸ் எல்லாம், அதாவது டென்ஸா இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அந்த இடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யாரும் அத்துமீறி போக கூட உள்ள கூட போக கூடாது. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்ச இடம் தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட். சோ இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க வெளியே வச்சுப்பாங்க. அதுவே ப்ரொடெக்டட் அண்ட் வில்லேஜ் ஃபாரஸ்ட்னா இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்டட்ங்கிறது இன்னும் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. வில்லேஜ் ஃபாரஸ்ட்ங்கிறது வில்லேஜஸ் வந்து எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஓன் யூஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் வந்து எதையுமே வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஹவுஸ் பில்டிங்காகவோ அப்புறம் ஃபியூயலுக்காகவோ வந்து இந்த வில்லேஜ் ஃபாரஸ்ட்லேருந்தோ ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்லேருந்தோ எடுத்துக்கலாம். However, the life of people affected. Forests in the villages had very different ideas of what a good forest should look like. Villages spotted forest with a mixture of species to satisfy different needs: fuel, fodder, leaves. The forest department, on the other hand, wanted trees were suitable for building ships or railways. They needed trees that could provide hardwood and were tall and straight. So particular species like teak and sal were promoted and others were cut. ஸோ வில்லேஜஸுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ வில்லேஜஸ் என்ன நினைச்சாங்களா, எங்களுக்கு ஒரே மாதிரி மரம் தேவையில்ல, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மரம் இருக்கணும், அது மூலமா வந்து டிஃப்ரெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பண்ண முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வுட்டுக்காக, சிலது வந்து ஹவுஸ் பில்டிங்காக, சிலது வந்து ஃபாடருக்காக, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாறும். ஸோ ஒரே டைப் ஆஃப் மரம் வந்து எங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு பிரிட்டிஷர்ஸ்க்கு என்ன தேவைன்னா ஸ்ட்ரெயிட்டா பெருசா இருக்கிற மரம். அதனால தேக், சால் அந்த மாதிரி மரம் தான் எங்களுக்கு தேவை, நாங்க அந்த மாதிரி மரத்தை தான் வந்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ இதை தான் வந்து வைக்கணும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்றது அவங்க ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல பீப்புள் வந்து அதிகமாக ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரூட், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், டியூபர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸுக்கு வந்து யூஸ் ஆச்சு. இப்போ ஃப்ரூட்ஸும் டியூபர்ஸும் ரொம்ப நியூட்ரிஷியஸாக ஒரு ஃபுட்ஸ். ஸோ அது மூலியமாக சாப்பிட்றப்போ நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ எஸ்பெஷலி டியூரிங் மன்சூன் பிஃபோர் த ஹார்வெஸ்ட் கம்ஸ் இன். ஸோ ஹார்வெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி மன்சூன் சீசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்து சேர்ந்து ரொம்ப வந்து நியூட்ரிஷியஸாக வளர்ந்துருக்கும். ஹெர்ப்ஸ் ஆர் யூஸ் ஃபார் மெடிசன். ஸோ மெடிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு வுட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான ஃபென்சஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வருதுங்கிறது சாதாரணமாக இந்த அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகாது. அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட், அம்ப்ரெல்லா கூட வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம். ஸோ ஒரு ட்ரைடு ஸ்கூப்ட் அவுட் காட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு காட், அதாவது ஒரு ஃப்ரூட் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி உள்ள இருந்து எல்லாமே எடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஸ்கூப்டு காட். It can be used as a portable water bottle. Almost everything is available on forest. Leaves can be stitched together to make disposable plates and cups. So leaves வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா வந்து சேர்த்து ஒரு disposable plate-ஆ இருக்கட்டும், கப்பா இருக்கட்டும், அதையும் வந்து செய்வாங்க. அப்புறம் இந்த பவுபினியா பப்ளி, ஸோ இந்த creeper மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரோப்ஸ் செய்ய முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செமுருங்கிற ஒரு மரத்துல இருந்து இருக்கிற தோனி பார்க் மூலமா அவங்க வந்து வெஜிடபிள்ஸை கிரேட் பண்ண முடியும். அப்புறம் ஆயில் ஃபார் குக்கிங் அண்ட் லைட் லேம்ப்ஸ். ஸோ லேம்புக்காகவும் சரி குக்கிங்காகவும் சரி ஆயில் வந்து இந்த மஹுவா ட்ரீல இருந்து இருக்கிற ஃப்ரூட் மூலமா எடுக்க முடியும். ஆனா இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் மூலமா இந்த விஷயத்தை வந்து வில்லேஜஸால செய்ய முடியல. ஆல் தேர் எவ்ரிடே பிராக்டிஸ், கட்டிங் வுட் ஃபார் தேர் houses, grazing their cattle, collecting fruits and wood, hunting and fishing became illegal. People were now forced to steal wood from the forest, and if they were caught, they were at the mercy of forest guards who would take bribes from them. Women who collected fuel were especially worried. It was also common for police constable and forest guards to harass people by demanding free food from them. So people வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க கேட்டில் வந்து கிரேஸ் பண்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, ஃப்ரூட்ஸையும் ரூட்ஸையும் கலெக்ட் பண்றதுக்கு, ஹண்ட் பண்றதுக்கு, ஃபிஷ் பண்றதுக்கு, இது எல்லாமே வந்து இல்லீகல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு காலத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவைக்காக பண்ணிட்டு இருந்தது இப்போ இல்லீகல் ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும், அதை வந்து இல்லீகலாக பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு வேலை மட்டும் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸோட மெர்சில, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பிரைப் வாங்குவாங்க, அதாவது லஞ்சம் வாங்கிப்பாங்க. ஸோ உமன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருப்பாங்க. ஏன்னா ஒரு மென்னை கூட ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும், உமனை வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெராஸ் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெராஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது.
bringing grain from the threshing ground to the field. The men are carrying grain in baskets from the threshing field. Men carry the basket slung on a pole across their shoulder, while women carry the basket on their head. So men வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து grain from the threshing ground to the field. So threshing groundல இருந்து ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க கிரெயினை. அதாவது நம்ம த்ரெஷிங் கிரவுண்டா பார்த்துருப்போம், பெருசா ஒரு லேண்ட் ஏரியா மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு இருக்கிற கிரெயின் மட்டும் பாத்தீங்கன்னா தனியா வரும். ஸோ அவங்க குப்பையை வந்து பாத்தீங்கன்னா தனியா போட்டுருவாங்க. ஸோ கிரெயின் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அவங்க தேவையான இடத்துல வித்துருவாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கன்வர்ஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.